தமிழகத்தின் முதலமைச்சராக தவிகவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பதவியேற்று ஒரு வாரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் வெற்றி பெற்று சிஎம் சேரை கெட்டியாக பிடித்து கொண்டுள்ளார். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ஊடக மோசடி இருப்பதாக பொதுத்தளத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அது என்ன விதமான மோசடி அப்படிங்கிறத பற்றின தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மனித வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சமூக ஊடக மோசடி மூலம் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடித்த ஒரு சினிமா பிம்பம் நடிகர் விஜயின் மேலாளர் திரு ஜெகதீஷ் பழனிசாமி என்ற நபரால் ரூட் நிறுவனத்தால் மட்டுமே உருவாக்கப்பட்ட மோசடி தான் இது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகளாக வைக்கப்படுகிறது. அரசியல் வருகையில் திரு விஜய் அறிவித்ததும் முன்பு இருந்த 600 குழுக்களை 30,000க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப்புகளாக உருவாக்குகிறார். அதில் இவர் குறிவைத்தது குழந்தைகளை அப்படிங்கிறாங்க. சென்னையை தலைமையிடமாக கொண்டு 6 மையங்களில் ஒரு ஹப்பை உருவாக்கி அது கிட்டத்தட்ட 4,000க்கும் மேற்பட்ட இன்ஸ்டா கணக்குகளை உருவாக்குகிறார்கள். அதில் நாள்தோறும் 7 கோடி மனங்களை குறிவைத்து உருவாக்கப்பட்ட ஒரு உளவியல் போர், ஒரு சைக்காலஜிக்கல் ஆபரேஷன் இது அப்படிங்கிறாங்க விவரம் தெரிந்தவர்கள். இதே ஒரு குற்றச்சாட்டை பல்வேறு சமூக வலைதளங்களில் இருந்து தொடர்ச்சியாக கூறப்பட்டாலும் ஒரு ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் சிந்தனை போக்கையே இவர்கள் மாற்றி அமைத்து விட்டனர் அப்படிங்கிற பெருவாரியான குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மக்கள் சிந்திக்கும் திறனை அடகு வைத்தார்கள். அதற்கு மாறாக உணர்ச்சிகளுக்கே, அதாவது ஒரு எமோஷனலாக ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் இந்த ரூட் அமைப்புகள் மூலியமாக அப்படிங்கிற பெருவாரியான குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதன் ஒரு நீட்சியாகத்தான் தோராயமாக 1,72,00,000 வாக்குகள் விஜய்க்கு விழுந்திருக்கிறது. அவருடைய இன்ஸ்டாகிராம் கணக்கில் கிட்டத்தட்ட 1,70,00,000 பேரும் இருக்கிறார்கள். இது போக பொதுமக்கள் சிறார்களை வைத்து வீட்டில் இருக்கிற பெரியவர்களை கேன்வாஸ் செய்தது போன்ற பல்வேறு ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலை செய்தார்கள் அப்படிங்கிற பெருவாரியான குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குற்றச்சாட்டா விமர்சனமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி எப்போதும் திரு விஜய் குறித்த வீடியோக்கள், அவர்களை பற்றின தகவல்கள், உணர்வை தூண்டக்கூடிய பிரச்சார பாடல்கள் என்று அது மட்டுமே ரீல்ஸ், வாட்ஸ்அப் குழுக்கள் என்று உங்களை ஆட்டிப்படைக்கும் அளவுக்கு அதுதான் உலகம் என்றும் ஆண்ட முதல்வரே ஏதோ கொடூர வில்லன் போன்றும் சித்தரித்து அவர்களுடைய சிந்தனைகளை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது ரூட் மேலே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருக்குது. அதனுடைய விளைவுதான் படிக்கும் விஜய் ஆதரவு நபர்கள் மனசாட்சியோடு நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். இதில் மிக முக்கியமாக நான் இப்போ சொல்லக்கூடியதை படிக்கக்கூடிய விஜய் ஆதரவு நபர்களாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய விஜய் ஆதரவு நபர்களாக இருக்கட்டும், மனசாட்சியோடு நிதானமாக புரிந்து கொள்ளணும். இந்த மேனிப்புலேஷனுக்கு எதிராக கருத்து தெரிவித்த சொந்த சகோதரனையே தாவேகாவினுடைய ஆதரவு சகோதரன் மூர்க்க குணத்தோடு அடிக்கக்கூடிய காட்சிகளை நேரில் பார்த்திருக்கிறார்கள் சில பேர் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டும் பொதுத்தளத்தில் வைக்கப்படுகிறது. எந்த எதிர்கருத்தையும் உள்வாங்கும் மனோபாவம் மறைந்திருக்கிறது தாவேகாவினுடைய ஒவ்வொருத்தரிடமும். செவி வழியாக கேட்கும் கருத்தை மூளைக்கு அனுப்பி ஆராய்ந்து பதில் கூறுவதற்கு பதிலாக செவி வழியில் கேட்டு உடனே வாய் வழியாக கோபத்துடன் பதிலாக தருகிறார்கள் தாவேகாவினர் அப்படிங்கிற அந்த ஒரு மூர்க்கத்தனமான குற்றச்சாட்டும் தாவேகாவினுடைய ரசிகர்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது. தாவேகாவுக்கு வாக்களிக்காத தந்தையே வீட்டின் உள்ளே சேர்க்காமல் வெளியே படுக்க வைத்த காட்சிகளை தமிழகம் கண்டது பல ரீல்ஸுகளில். இதெல்லாம் தாண்டி திரு விஜய் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் நானும் எனது குழந்தைகளும் விஷம் தின்று தற்கொலை செய்வோம் என்று ஒரு பெண் சொன்னதையும் தமிழகம் ரீல்ஸ் வழியாக சமூக வலைதளங்களில் கண்டது. இது எல்லாத்தையும் தாண்டி தாவேகாவுக்கு வாக்களிக்காத தந்தையே ஒரு இளம்பெண் அடித்து உதைக்கும் காட்சிகளும் வெளிவந்தன. இதுக்கு அப்புறமும் மாநில வளர்ச்சி பற்றி அறிந்திராத விவரமில்லாத ஒரு 5 to 10 வயதோட குழந்தைகள் கண்ணீரோடு விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடு என்று பெற்றோரை கெஞ்சிய காட்சிகள் தமிழகம் கண்டு கண் கலங்கியதை நம்ம பார்த்தோம். அது போக என் கணவரை விடவும் விஜய் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பொதுவெளியில் பேட்டி கொடுக்கும் பல பெண்கள் சமூக வலைதளங்களில் பரவி இருந்தார்கள். இது எல்லாத்தையும் மீறி அவருக்கு பொண்டாட்டியாக கூட இருப்போம் என்கிற அறிவார்ந்த தமிழ் சமுதாய பெண்களுடைய மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி பெருமிக்க ஒரு வீடியோக்களும் நம்மளுக்கு எலெக்ஷனை ஒட்டி வந்ததை ஒட்டுமொத்த தமிழகமும் கண்டு அதிர்ந்து போனது.
கார்கில் போரில் மரணமடைந்த வீரர்களுக்கு கூட கிடைக்காத கண்ணீர், பிரச்சார கூட்டங்களில் பெண்கள் கண்களிலிருந்து சாரசாரையாக கண்ணீரோடு நின்ற பெண்களை தமிழகம் முதல் முறையாக கண்டு வெக்கி தலகுனிந்தது அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்களில் வைக்கக்கூடிய இந்த மாதிரி பெண்களை பற்றின ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது போக வெளியே தெரியாத எத்தனையோ பிரளயங்களை, பிரச்சனைகளை, பிரிவுகளை பல குடும்ப உறவுகளிடம், நண்பர்களிடம், அலுவலகங்களில் இப்படி மேனிப்புலேட் செய்யப்பட்ட ஜோம்பிகள் செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள். இன்று இவர்கள் நினைத்தால் மாநிலத்தில் ஒரு கூட்டமே தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு வளர்ந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பகீர் கிளப்பக்கூடிய குற்றச்சாட்டையும் சமூக வலைதளத்தில் விஜய் ரசிகர்களுக்கு மேலாக தாவேகாவினுடைய தொண்டர்களுக்கு எதிராக வைக்கிறார்கள். ஒரு சாதாரண வீடியோ மின்னணியில் ஏதோ ஒரு எமோஷனை தூண்டும் பின்னணி இசை, இது போதும் இந்த மக்கள் மயங்க அப்படிங்கிறதும் இவர்கள் மேல் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருக்கிறது. எத்தனையோ மக்கள் எப்போதும் உண்மையிலேயே மக்களுக்காக வியர்வை சிந்து உழைப்பார்கள். ஆனால் அதை பார்க்கிற மக்களுக்கு எந்த உணர்வும் வராது. ஆனால் எப்போதும் ஏசி அறையிலே இருந்துவிட்டு எப்போவாவது ஒரு மணி நேரம் வெயிலில் வந்து அதை ஒரு 30 வினாடி வீடியோவாக கட் பண்ணி பின்னணியில் ஒரு சோகம் இலையோடும் ஒரு பிஜிஎம் பாடலை சாம்பிள் சாங்காக எப்போவுமே அந்த ஆகாயம் போதாத பறவை அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுட்டாங்கன்னா அதை பார்த்து அவன் எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என எமோஷனல் அட்டாச் ஆகிறார்கள். இப்படி ஒருவர் கொள்கை கருத்தோடு பேசினால் அதை சிந்தித்து கூட பார்க்காத மக்கள் இது எல்லாமே உண்மையில் எமோஷனல் மேனிப்புலேஷன் என்பதை அணியாத அளவுக்கு இந்த தலைமுறை மாறிவிட்டது. இதை ஏதோ விஜய் வெறுப்பில் சொல்வதாக விஜய் ஆதரவாளர்கள் எண்ணலாம். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. அரசியல் ஒரு சாக்கடை தான். ஆனால் இந்த அளவுக்கு திட்டமிட்டு 1/3 மக்களை எமோஷனல் பிளாக்மெயில் செய்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு நினைத்து கூட யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். 75-100 ஆண்டு கட்சிகள் தோல்வி, பொறாமை, ஆற்றாமை ஜீரணிக்க முடியவில்லை என்று இதற்கு பல ஏழல் பேச்சுகள் சொல்லி கடந்து போவார்கள். மக்கள் என்றைக்கும் அந்த மக்கள் மன்றம் என்றால் என்ன என்று தெரியாதவர்கள். ஆட்சியர் அலுவலகம் முன்பு, தலைமை தபால் அலுவலகம் முன்பு, தாலுகா அலுவலகம் முன்பு என்று பல வருடங்களாக மக்களுக்கு எதிரான திட்டங்களை கண்டித்து கடும் வெயிலில் நின்று போராடியும் 4 பேருக்கு நல்லது நடக்கட்டுமே என்று அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து திரிந்து எங்களை போன்றவர்களுக்கு அதன் வழிகள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறாரு ஒரு சமூக வலைதளத்தில் பதிவிட்டவர். அதற்காக பழைய அரசியலை ஆதரிக்க கூட வேண்டாம், வருகைக்கு முன்பு குறைந்தபட்சம் மக்களுக்காக ஏதாவது போராடுங்கள், கண்டனங்கள் என்று மக்கள் மன்றத்தில் களமாடுங்கள், உங்கள் தொண்டர்களும் பக்குவப்படுவார்கள். ஆனால் அதை விடுத்து குறுக்கு வழியில் கும்பல்களை வைத்து மீடியா மூலம் ஆட்சியை பிடித்தது ஏற்றுக்கொள்ள முடியாததுதான் அப்படிங்கிறது தான் இந்த இணையதள வாசியின் மிகப்பெரிய ஒரு மனக்குமரலாக இருக்கிறது. இன்று அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் இந்த ஜெகதீஷ் என்பவரின் ரூட் நிறுவனம் தான் இனி தமிழ்நாட்டு மீடியாக்களின் செய்திகளை தணிக்கை செய்யும் என்று அறிவிக்கப்பட்ட நகலையும் மிகப்பெரிய ஒரு இடங்களில் சமூக வலைதளங்களில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். மத்தியிலும் மீடியா ஆட்சி, மாநிலத்திலும் மீடியா ஆட்சி, நாட்டின் 4வது தூண் அதன் உறுதித்தன்மையை இழந்து இறையாண்மைக்கு எதிராக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதை திரு எட்வின் ஜோஸ் மணவாளக்குறிச்சியிலிருந்து சமூக வலைதளங்களில் இவ்வளவு பெரிய ஆற்றாமையும் இவ்வளவு பெரிய சிந்தனையையும் ஒவ்வொரு தமிழக மக்களுக்கும் கடத்த வேண்டும் என்று பகிர்ந்துள்ளார். அதனுடைய நீட்சியாக இந்த காணொலியை உங்களுக்கு பகிர்கிறோம். எது எப்படியோ 2026 ஆட்சி கட்டிலில் தமிழக முதல்வராக திரு ஜோசப் விஜய் இணைந்துள்ளார். அவர் தமிழக மக்களுக்கான என்ன விதமான திட்டங்களை தீட்டப் போகிறார் அப்படிங்கிறது அவர் முதல்ல சான்ஸ் கொடுங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார். இன்றைக்கு அவருக்கான அந்த சான்ஸ் கையில் வந்த உடனே இப்போ டைம் கொடுங்கள்னு கேட்டிருக்கிறார். இதற்காக தான் ஒட்டுமொத்த தமிழகமும் சொல்லிச்சு, கொஞ்சம் நீங்கள் மக்களோடு மக்களாக இறங்கி வேலை செய்து அந்த ஒரு நிதானமாக நேரடியாக நீங்கள் ஆட்சி கட்டலுக்கு வருவதற்கு பதிலாக மக்களோடு மக்களாக நின்று ஒரு சிறிது காலம் மக்களோடு இயங்கிவிட்டு அதற்கப்புறம் தேர்தலுக்கு வாருங்கள் அப்படிங்கிறதும் நாம் வைத்த மிகப்பெரிய ஒரு பாயிண்டில் அது முக்கியமானதாக தமிழக மக்கள் உணர்ந்தது. அதை இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். எவ்வளவு காலம் டைம் எடுத்து தமிழக மக்களுக்கான ஒவ்வொரு திட்டங்களையும் அவர் தீட்டப் போகிறார், ஆல்ரெடி இருந்த திட்டங்களை அவர் உதாசீனப்படுத்தாமல் தொடரப்போகிறாரா அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த நாள்களில் நம்மளுக்கு வரக்கூடிய நாட்களில் தெரிய போகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் காணொளிக்கு தமிழகத்தின் ஒரு முதலாய முதலமைச்சரை
முதலாவதாக வந்த முதலமைச்சரை ஆறத் தழுவி வரவேற்ற தமிழக மக்கள் லீடர்ஸ் சேனலுக்கும் உங்களது அன்பையும் ஆதரவையும் கொடுத்து எங்களையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.